வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களுக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, இரண்டாக உடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எனக்கு இப்போ தான் உடைஞ்சதா? ஏற்கனவே தான் 2 பேர் சண்டை போட்டாங்களா, அப்போவே உடஞ்சிருச்சே அப்படின்னு நினைப்பீங்க. பழைய நியூஸை சொல்கிறேன்னு இல்லை, இது புது செய்தி. என்னென்னா, முதல்ல ஒரு கட்சிக்குள்ளே அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நான் தான் சொன்னார் அன்புமணி. அவர் இல்லை அதோண்டி இது ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு, அதாவது நிறுவன தலைவர் நான் தான் அப்படின்னு சண்டை போட்டாங்க. அப்போ உடையலை, ஒரே கட்சி, 2 பேரும் சொந்தம் கொண்டாடினாங்க. இன்றைக்கி உடைஞ்சு போச்சு. என்னென்னா, ராமதாஸ் அவர்கள் சார்பில் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2ஆக உடைஞ்சு போச்சு. தனி கட்சி எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பேர் வச்சுட்டான். கொடியில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியில் எம்ஜிஆர் திமுக கொடியில் நடுவில் அண்ணா படத்தை போட்டபடி பாட்டாளி மக்கள் கட்சி கொடி நடுவில் டாக்டர் ராமதாஸ் ஃபோட்டோவை போட்டான். அப்போ 2 உடஞ்சி போச்சு. ஸோ பையன் அடித்து விரட்டிட்டார் அவங்க அப்பாவை. ஏன்னா சின்னமெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம்னு வாங்கிட்டார் அவர். அதனால் இவரால் முடியலை, டெக்னிக்கெல்லாம் தெரியலை. அதுவும் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி செய்கிறதுக்கு போட்ட கண்டிஷனில் எனக்கு சின்னத்தை வாங்கி கொடுங்க கட்சிக்கு அப்படின்னாரு. அது பிஜேபி கொஞ்சம் அப்படி சைடில் இருந்து ஒரு உதவி செஞ்சு ஆளை காலி பண்ணி ராமதாஸை அன்புமணிக்கு சின்னத்தை வாங்கிட்டாங்க. அன்புமணி நேராக அவங்ககிட்ட சரண்டர் ஆகி கூட்டணி பண்ணிட்டார். ஆக இப்போது வெளியேற்றப்பட்டு விட்டார். யார்? ராமதாஸ் வெளியேறி விட்டார். தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஏன் தனி கட்சி ஆரம்பித்தார்? அவருடைய சொந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் தான் ஆரம்பித்தார். அவர் பையனோட சண்டை போட்டு அந்த கட்சியெல்லாம் கைப்பற்றணும். ஏன் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாருன்னா, எல்லாம் நம்ம கருணாநிதி டிக்ஷனரியில் வந்த கதைகள் தான். பையன் அவங்க அப்பா அதை இது பண்ணுவார்ல, ஃபாலோ பண்ணுவார்ல, அவங்க அப்பா செஞ்ச வேலை தான். அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, யாராச்சும் இவரோட கூட்டணி செய்யலைன்னா கட்சியை உடைச்சிடுவார். ரொம்ப பேர் வரைக்கும் எப்படி பயப்படுவாங்கன்னா, இவரோட கூட்டணி செய்யலைன்னா கட்சியை உடைச்சிடுவார் அப்படி. இளைஞர்கள்லாம் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல. 1996 காங்கிரஸ் அதிமுகவுடன் தான் கூட்டணி இருந்தது 91. அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி செய்யணுன்னு கருணாநிதி நிறைய இது பண்ணார். காங்கிரஸ் முடியாதுன்ட்டாங்க. ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமே நீங்கள் தான்னாங்க. அதனால் காங்கிரஸ் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லும்போது என்ன பண்ணார் கருணாநிதி அவர்கள்? காங்கிரஸை 2ஆக உடைச்சி மூப்பனார் தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு உருவாக்கி சைக்கிள் சின்னம் வாங்கிட்டாங்க. வாங்கி 2 பேர் நின்று ஜெயித்தாங்க. உடைத்தார். உடைப்பதில் வல்லவர். ஆனால் உடைச்சி வந்த உடனே மூப்பனார் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தார். ஆனால் மூப்பனாருக்கு அடுத்து விழுந்தது ஆப்பு. மூப்பனாரே முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆகணும்னு டெல்லியில் இது பண்ணும்போது அவர் நினச்சார், திமுக நம்ம கூட்டணி கட்சி, நமக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மூப்பனார் பிரதமர் ஆக்க. டெல்லி வட்டாரங்கள்லாம் ஒத்துக்குச்சு. அதை எதிர்த்தவர் கருணாநிதி. அப்போ தான் அவர் மூப்பனார் சொன்னார், உங்கள் கூட தான் நான் கூட்டணி வச்சேன், என்னவே காலவா இல்லைங்களே அப்படின்னதுக்கு அவர் லாய்க்கு இல்லை, அதுக்கு பிரதமருக்குன்ட்டு கவுத்திட்டார். கவுத்தினொன்று தான் இதாகி அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் பேசாமல் ஜெயலலிதாவுடைய போய் சேர்ந்து விட்டார் மூப்பனார். இவங்க கதையே இப்படி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சியவே உடைச்சிருவோம். இப்போ ஸ்டாலினோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாவம் கூட்டணி வைக்க தான் போனார். டாக்டர் ராமதாஸ் டிஎம் கேட்ட, நீங்கள் இத்தனை சீட்டு கொடுங்க, நாங்கள் உங்களுடன் கூட்டணி வைக்கிறோம். அதுக்கு ஸ்டாலின் சொன்னது வேறு ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க, ஐயா பாமக தனி கொடி தனியாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்ட பிரிங்க. என்டிஏ கூட்டணியில் அன்புமணி இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு அங்கே போகும். அதை பாதியாக பிரிங்க. அப்போ தான் அதிமுக பாஜக கூட்டணி தோக்கும். நீங்கள் எங்களோடு சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. சசிகலாவை நான் முதல்ல ரெடி பண்ணிட்டேன். அவங்களும் நிற்பாங்க. அவங்களும் தனியாக நின்று அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க. ஓபிஎஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆக அதிமுக ஓட்டு பிரியணும், என்டிஏ கூட்டணிக்கு அடி விடவும், பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு பிரியணும், அன்புமணிக்கு அடி விடுவோம், பாஜக என்டிஏ கூட்டணியும் அடி விடுவோம். அப்போ நாம் ஜெயிச்சிடலாம். இதே வேலையை தான் போன எலெக்ஷனில் பண்ணார்.
என்ன எலெக்ஷனு போன எலெக்ஷனில் தேமுதிகவை கடைசி நேரத்தில் பிரித்து டிடிவி தினகரனோட சேர வச்சு அந்த ஓட்டை பிரித்து ஜெயித்தார். ஸோ அப்பாவுடைய கைங்கரியம், அப்பா செஞ்ச வேலை இல்லாமல் இப்போது ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கட்சியை உடைக்கிறார், புது கட்சியை உருவாக்குறார், என்டிஏ கூட்டணிக்கு விழுக வேண்டிய ஓட்டை தடுக்கிறார். இதுதான் விஷயம். இதுதான் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னணியில் இதுதான். இந்த திமுக அந்த காலத்திலேருந்தே ஒவ்வொரு கட்சியாக உடைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல எதிரி இல்லையே. நல்ல எதிரி இருந்தால் இவங்கள உடைக்கலாமே. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, 1991 வைகோவை வச்சு திமுகவை உடைச்சாங்க. உளவு பிரிவு தான் அப்போ பெரிய ரோல். வைகோவை ரெடி பண்ணி திமுக உடைச்சாங்க ஜெயலலிதா. அது மாதிரி இப்போ ஆடலையே பிஜேபி. கையில் ஆட்சி வச்சுருக்கீங்க, இவங்க கையில் ஆட்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ கேஸை போடுறாங்க பிடிக்காதவங்க மேலே. நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, போட்டதோடு நிறுத்துறீங்களே. நான் என்ன சொல்கிறேன், திருச்சியில் ஒரு தூண் மாதிரி இருக்கிறவர் KN நேரு, அவர் மேலே ஈடி போட்டீங்க. அது ஒரு அரசாங்கமாக உங்களுடைய கடமையை செய்கிறீங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் செய்யலையா? நீங்கள் என்ன பண்ணுவோம், KN நேருவை தனியாக பேரம் பேசி KN நேரு தான் அவர் பையனை அனுப்பி நிர்மலா சீதாராமனை நேரில் போய் பார்த்தாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பேரம் பேசணும்? உன் மேலே இருக்கிற இந்த வழக்கா ரைட் நாங்கள் பார்த்துக்குறோம், திமுக விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பி சொல்லணும் இல்லையா? இது மற்றவங்க அவங்க செய்கிறாங்களே, திமுக உங்களுக்கு செய்ய தெரியலையே. ஒரு KN நேரு வச்சு. அடுத்தது செந்தில் பாலாஜி, அவர் மேலே வழக்கு நிறையா இருக்குது. இப்போ இந்த கரூர் இது வேறு CBIட்ட மாட்டிருக்கு. கூப்பிடுங்க, உன் மேலே உள்ள வழக்கெல்லாம் சீரியஸ் ஆக போகுது. ஆகாமல் இருக்கணுமா, திமுக விட்டு விலகு, தனி கட்சியை ஆரம்பி, இல்லைன்னா நேருவோட போய் சேரு. இல்லை அதுவும் முடியலைன்னு வச்சுக்கோங்க, நேருவோடையும் போய் சேர கொடுப்போம். இல்லைன்னா திமுகவுக்கு வேலை செய்யாத ஒன்று தான் இங்கே கொங்கு மண்டலத்திலலாம் போட்டுருக்காங்க. என்ன சொல்கிற பேரம்? அன்புமணி உங்கள்கிட்ட பேரம் பேசுகிறார் இல்லை கூட்டணிக்கு, என் மேலே வழக்கு நிறையா இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. டிடிவி தினகரனுக்கு கூட்டணியை பணிய வைக்க இது ஃபெரா கேஸை கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணீங்கல்ல, இந்த வேலையில் ஏன் திமுகவுக்கு எதிராக பண்ண மாட்டேங்கிறீங்க? நேருவோ உடைக்கலாம், செந்தில் பாலாஜியை உடைத்திருக்கலாம், ஏவா வேலை மேலே கைடிச்சுங்களோ. கொஞ்சம் பயமுறுத்துனீங்கன்னா காலில் வந்து விழுந்துருவார். கட்சி விட்டு விலகு, திமுக விட்டு, இல்லைன்னா வா தனி கட்சி தொடங்கு, வா. துரைமுருகன்லாம் கூப்பிட்டா ஓடியே வந்துடுவார். துரைமுருகனே உடைக்கலாம். பொன்முடி மேலே இது இருக்க செம்மண் குவாரி கேஸு ஈடியெல்லாம் பேசுனீங்களே, அதை வச்சு அவரை உடைக்க வேணாமா? நீங்கள்லாம் அஃபென்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, டிஃபென்ஸ். பாஜக லாய்க்கில்லை. நீங்கள் உடைக்கணும் கட்சிகளை, அதில் தான் இருக்குது. இந்திரா காந்தி எப்படி உடைச்சாங்க புரிஞ்சுக்கங்க, எப்படி உடைச்சாங்க தெரியுமா? NT ராமராவ் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு மீட்டிங் கூட்டம் டெல்லியில் நடத்தினார். எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டார். NT ராமராவ் அப்போ தான் தனியாக நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திராவாவது மண்ணாங்கட்டியாவது. இந்திரா என்ன பிரைம் மினிஸ்டராக இருந்தானே, நான் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் நான் தான் கிங்குன்னு மீட்டிங் போனார். அங்கே இந்திரா காந்தி பேசுகிறாங்க, பிரைம் மினிஸ்டர். பாகிஸ்தானையே அடித்து ஓட வச்சாங்க. ஆனால் இப்போ மோடி அடித்து ஓட வச்சார அதுக்கு இணையாகாது. அவங்க பிடிச்சது சாதாரணம். ஏன்னா இப்போ டெக்னாலஜி முன்னேற்றம் இல்லை. ஒரே நேரத்தில் 1,00,000 இந்திய வீரர்கள் போய் பங்களாதேஷை பிடிச்சாங்க. இப்போ தான் எல்லாம் சாட்டு இதை வச்சு அடித்து நொறுக்கிட்டாங்களே, ஏவுகணைகளை வச்சு. அதனால் இந்த போர் வித்தியாசமான போர். இப்போ நடந்து நம்ம ஜெயித்தது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்திரா காந்தி அன்னைக்கு பாகிஸ்தானே அடித்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உலகம் தலைவர்கள்லாம் பயந்தாங்க. ஆனால் NT ராமராவ் அந்த மீட்டிங்கில் ஏறி எந்திரிச்சுன்னு, உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை, உங்கள் இந்த கூட்டத்தை விட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன்னாங்க. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் திறமை. அவர்கள் தான் உண்மையான பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்தார். கூட்டத்தை விட்டு வந்துட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டார். கூட்டம் முடிஞ்சிருச்சு. கெஸ்ட் ஹவுஸ் முடிஞ்சுட்டு நைட்டு படுத்துட்டார். காலையில் ஃப்ளைட் எங்கே ஆந்திராவுக்கு ஃப்ளைட்டுக்கு கிளம்பலான்னு காரை எடுக்கிறாரு. ஆந்திராவிலேருந்து ஃபோன் வருது. என்னென்னா, ஐயா
நம்ம தெலுங்கு தேசம் கட்சி 2ஆக உடைந்து விட்டது. நம்மளில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்களில் இப்போ 60 பேருக்கு மேலே பாஸ்கர் ராவுங்கிற ஒரு தலைமையில் கட்சியை விட்டு போயிட்டாங்க. பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்னு என்னையா சொல்கிறேன்? ஆமாம், எப்படியாவது நடந்தது தெரியலையே. இவர் போய் இங்கே இறங்குறாரு ஆந்திராவில், பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அதுதான் ஐயா தலைவன். பிஜேபி நீங்களும் இருக்கீங்க, இவ்வளோ பதவியை வச்சுருக்கீங்க. நேருலேருந்து வேலுலேருந்து காலில் விழுக வச்சுருக்கலாம். செந்தில் பாலாஜி, இவர் பொன்முடி எல்லாரையும் காலில் விழுக வச்ச கட்சியை உடைச்சிருக்கலாமே. உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதுக்கு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களே. ஸ்டாலின் மட்டும் என்டிஏ கூட்டணி இருக்கிற கட்சிகளே உழைப்பார், நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் லாயக்கில்லை. நான் சொல்லணும்னு கோவிச்சுக்காதீங்க. டெட் ஃபார் டேட் அடிங்க, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். இந்தமாரி சொல்லி என்ன பண்ண, உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் செய்ய தெரியாது. அது இந்த விஷயத்தில் ஒரு கருத்து. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம், அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்லிமெண்ட்டில் முற்றுகையிட்டாங்கன்னு கேள்வி சொன்னோம். பெண் எம்பிக்கள், அவர் வரவே இல்லை. உளவு பிரிவில் சொல்லிட்டான், 5 பொம்பளைங்க இருக்காங்க பெண்கள் முற்றுகையிட போகிறாங்கன்னு ஒன்று பயந்துட்டாங்க. அப்புறம் தான் இவங்ககிட்ட கேட்டாங்க, உளவு பிரிவுகிட்ட எப்படி சொல்கிறீங்கன்னா, உளவு பிரிவு பார்லிமெண்ட்டு உள்ளே இருக்கிற வீடியோவை எடுத்து இதை பாருங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஜோதிமணி பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி சீட்டுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போகிறதுக்கு எப்படி அவர் மூமெண்ட், அவர் அசைவுகள் இருக்குன்னு உளவுத்துறை பக்காவாக அந்த வீடியோவை கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ இந்த வீடியோ என்ன, அப்படியே பிரைம் மினிஸ்டரை போய் அவமானப்படுத்தி அந்த 5 லேடிஸுங்களும் இது பண்ணணுன்னு ஜோதிமணி தான் பண்ணுறாங்க. புரியுதா? சரி, ஜோதிமணி பண்ணுறாங்க. ஜோதிமணிக்கு இது தெரியாது, காங்கிரஸ்காரவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. கனிமொழி சகவாசம் கூட அந்த அண்ணன் திமுக எம்பி இருக்காங்க, தமிழச்சி தங்கப்பாண்டி, இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துருப்பாங்க. அந்த வெஸ்ட் பெங்கால் பாவம், அங்கே ஒரு 2 எம்பிங்க இருக்காங்க, வேகமாக பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முற்றுகையிடலாம் அவங்களுக்கு தெரியாது. கோச்சிங் நம்ம ஆளுங்க, நம்ம திமுக இருக்க அந்த எம்பிக்கள் கோச்சிங் கொடுத்து இவங்களெல்லாம் ரெடி பண்ணி தான் பண்ணிட்டாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் போடுறாங்க. ஜோதிமணி இது இருக்குது, எப்போவுமே இவங்க கனிமொழி தூண்டி விட்டுருவாங்க. அவங்களா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணுனா அப்புறம் நாளைக்கு அமித்ஷாட்ட சீட்டு கேட்க முடியாது, தூத்துக்குடிக்கு ஒரு வீக்கானால் போடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்க அப்ளிகேஷன், அதனால் தூண்டி விட்டுட்டு அவங்க தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆக ஜோதிமணி இந்த வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் சதி திட்டம் போட்டுருக்காங்க. சபாநாயகரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு, இந்த வேலை பண்ணுறாங்களாப்பா அப்படின்னு, அதுவும் பெண்கள் அப்படி. அதனால தான் பிஜேபிக்கு சொன்னேன், நீங்கள் லாய்க்கில்லை, நீங்கள் ஒரு 5-10 லேடிஸ் என்னமே இப்படி வச்சுருக்காங்க. கனிமொழியும் ஜோதிமணியும் எந்திரிச்சா உங்கள் பாஜக எம்பிக்கு எம்எல்ஏக்கள் நேராக போய் அவங்கள பிடிச்சி இழுக்கணும், போகாதன்னு தடுக்கணும், அங்கே ஒரு தகராறு நடக்கணும். அதை பார்த்து கருணாநிதி சிரிப்பார் எப்பவும். அதே மாதிரி மோடி அதை பார்த்து சிரிக்கலாம், என்ன முற்றுகையிட வந்தீங்களா, உங்களுக்கு ஏற்ற பதில் எங்கள் எம்பிக்கள் உங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். என்னென்ன இவங்க எதிர்க்கட்சி இவங்க பண்ணுறாங்களோ அதற்கேற்ற ஆட்களை நீங்கள் ரெடி பண்ணணும். உங்களுக்கு தான் அது தெரியாது. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லவா? இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு எம்பி இருந்தார். அவர் சோஷியலிஸ்ட் கட்சி தலைவர். அவர் பாம்பேயில் நிற்பார், ஜெயிச்சுள்ளார். படித்தவம்புனா ஓட்டு போட்டுருவான். வெரி குட் பார்லிமெண்டேரியன்ப்பா அவர் போனால் பார்லிமெண்ட்டில் பேசுவார். படித்தவர்கள் எல்லாம் ஃபெர்னாண்டஸ்க்கு போட்டுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவர் இந்திரா காந்தியை பார்லிமெண்ட்டில் வறுத்து எடுப்பார். இந்திரா காந்திக்கு ரொம்ப தலைவலியாச்சு. இவங்கள மாதிரி முற்றுகையிடுற மாதிரி அவர் எந்திரிச்சு இது பண்ணுவார், வெளிநடப்பு செய்வார். இவங்கள மாதிரி வேடிக்கை பார்க்கல இந்திரா காந்தி. அப்படியா? அடுத்த எலெக்ஷன் வந்தது, பார்த்தார். பெர்னாண்டஸ் எங்கேயா நிற்கிறாங்கன்னு கேட்டார். தெற்கு பாம்பேயில் நிற்கிறாருன்னாங்க. பாம்பேயில் சென்டர் இது,
தெற்கு பாம்பே. அப்படியா? படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதின்னு. ஓ அப்படியா? இந்திராங்க அப்போ நான் சொல்கிறது 1970 71 உடனே இவங்க இந்திராந்தி என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு இந்த ஃபெர்னாண்டஸுங்கிறார இங்கே ஜெயிக்கக்கூடாதுப்பா, எவ்வளோ பணம் வேணுமோ கொட்டுனாங்க. 1970களில் 10 கோடி செலவு பண்ணாங்க ஃபெர்னாண்டஸ் தொகுதியில். மண்ணை கவுனார், தோற்று போனார், பார்லிமெண்ட்டுக்கே வரல. பார்க்கும்போது கேட்டார் இந்திராந்தியை பார்க்கும்போது, என்ன ஃபெர்னாண்டஸ் தோற்று போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் தானே தோக்கச்சிங்க அப்படின்னா, மாமா நீங்கள் நல்லா பேசுவீங்கள்ல பார்லிமெண்ட்டில், அதுதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. இதுதான் அரசியல். பிஜேபி உங்களுக்கு இதுதான் வரணும். இதை இவங்க பண்ணாங்க. ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பரிதி இளமொழிதின்னு ஒரு எம்எல்ஏ இங்கே இதில் இருப்பார், சென்னையில் எக்மூர் தொகுதியில் நிற்பார், எழும்பூர் தொகுதியில். அவர் சட்டசபையில் குதிச்சார், இது பண்ணார். ஜெயலலிதா அவங்க முன்னாடி எல்லாம் அப்படியே எல்லாம் அவங்க இது பண்ணார். ஜெயலலிதா அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா இருந்தாலும் ரொம்ப குதிக்கிறாப்புலே. உடனே அவர் என்ன பண்ணாங்க, அப்படி இப்படி பேசுகிறான்னு. அப்புறம் தான் கேட்டாங்க, எந்த தொகுதி? எக்மூரா? அங்கே என்னன்னு கேட்டா, மேடம் ஃபுல்லாக அடி ஆளுங்க திமுக காரங்க எக்மூரில் தொலைச்சி போடுவாங்க மேடம். ஓ அதனால தான் ஜெயிக்கிறாரா? சரின்ட்டாங்க. அதிமுகவை நிறுத்தலை. அடுத்த எலெக்ஷனில் பரிதி இளமொழிதி ஜான் பாண்டியன் அப்படின்னு இப்போ நிற்கிறார், என்டிஏ கூட்டணியில் இருக்கார். அவரை கூப்பிட்டாங்க. ஜான் பாண்டியன் கூப்பிட்டு என்ன சொன்னார், ஜான் பாண்டியன் ஒரு தனி கட்சியை ஆரம்பிங்க. சரி மேடம் ஆரம்பிச்சிடறேன். உங்களை எக்மூருக்கு பரிதி இளமொழிதியை எதிர்த்து போட்டி போட வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்துருங்க, தோக்கடிங்க என்ன. ஜான் பாண்டியன் அவர் அப்போ தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். அதிமுக கூட இல்லை. பணம் கொடுத்துட்றீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே நுழைஞ்சாரு பாருங்க ஜான் பாண்டியன். அடின்னா அடி, திமுக காரம்புறம் ஓடி பரிதி இளமொழி தான் நடுங்கி போயிட்டாங்க. என்ன அடித்து நெருக்கி பயப்பட வச்சு வெறும் 400 ஓட்டில் தான் தோத்தார். அப்படி தோத்தார். அது கூட ஏன் தோத்தாருன்னா, அப்போ பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க திமுக. இஸ்லாமியர்கள் யாருமே ஓட்டு போடல. கடைசி 2 மணிக்கு மேலே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் சோடா பாட்டில் வீசினாங்க திமுககாரங்க. இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட வரல, இல்லைன்னா மண்ண கவி இருப்பாங்க. ஜெயலலிதா அடித்த அடியில் அடுத்து பரிதி இளமொழிதியை சட்டசபைக்கு வந்தோன்னே ஜெயலலிதா பார்த்துட்டு தலை குனிஞ்சிட்டு போனோம். எதுக்கு பார்த்துட்டுனா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம துரைமுருகன் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எம்ஜிஆர் பீரியட்லலாம் வேஷ்டி அவுத்துட்டு அந்த பெஞ்ச் மேலே ஓடுவாங்க. அப்போ 89 90 தான் ஜெயலலிதா சேலை பிடிச்சி எடுத்தாங்க. அவருக்கு மெயின் ரோலே இவர் தான். ஆனால் 91க்கு அப்புறம் 96 இதுக்கப்புறம் 2001 ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே அவர் நேர சட்டசபை உள்ளே வந்தால் முதல்ல போய் ஜெயலலிதா அவங்க சீட்டை பார்த்து வணக்கம்னு குனிஞ்சு கும்பிட்டுட்டு வருவார். ஏன்னா தோக்கடிச்சிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க அந்த அம்மா நினச்சா. அப்படி இருக்க வேண்டும் தலைமை. பேசுகிறவனா ஆள் அடுத்த இதில் ஜெயிக்க விடக்கூடாது. இப்படியா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஜோதிமணி குதிக்கிறாங்க, திமுக எம்பிங்க குதிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பாஜக உங்களுக்கு தான் இந்த அறிவுரை, கேட்டால் கேளுங்க, இல்லைன்னா போங்க. திமுகவுடைய இதை பாணியை நீங்கள் கடைப்பிடிக்கணும். கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் திமுகவிட்ட இருக்கக்கூடிய டிக்ஷனரி இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அதை எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்குது. நீங்கள் எங்கே கேட்பீங்க? நீங்கள் பாவம் நல்ல மனுஷங்க, கேசவ நாய மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் துரத்திட்டு நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு போய் இப்போ புத்தி சொல்லி என்ன பண்ண? அதனால் எப்படியும் போகட்டும். திமுகவை சரியாக அடக்கக்கூடிய ஆள் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னும் பிறக்கவில்லை. அதனால் தான் இவர்கள் குதித்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது தைரியமானவர்கள் ஒரு கட்சி வந்தீங்கன்னா எப்படி அடக்கணுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த கட்ட பதிவாக பிஜேபிக்கு, குறிப்பாக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பிஜேபிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது, ஸ்டாலின் இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆங்கில பத்திரிக்கைக்குன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறாரு இல்லை, தமிழில் தான் பேசுகிறாரு. அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஆங்கிலம் பேச தெரியலன்னா அவங்க ஒன்றுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதை நம்ம சுட்டி காட்டினோம்னா அது ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். நான் அதை பற்றி பேசலை. ஆங்கில பத்திரிக்கை இந்தியா டுடேங்கிற பத்திரிக்கை அவங்கள அவங்க டெலிவிஷன் சேனலும் வச்சுருக்காங்க.
அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட. அப்போ கேள்வி கேட்கும்போது அவங்க முதல்ல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஸ்டாலினை பார்த்து, காங்கிரஸுடன் கூட்டணி உங்களுக்கு இருக்கான்னா, நிச்சயமாக இருக்க, சும்மா உங்களை மாதிரி பத்திரிகையை தான் பொருளையை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். காங்கிரஸ் கூட்டணி இணக்கமா இந்த எலெக்ஷன்ல இருக்குமா? நிச்சயமா இருக்கும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் உங்களை மாதிரி மீடியாக்கள் பண்ற பிம்பங்கள். நாங்கள் நல்லா இருக்கிறோம். இல்லைங்க, அவங்க ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களே அப்படின்னா, ஆட்சியில் பங்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை. அது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை அப்படிங்கிறது. Will you share power? ஆட்சியில் பங்குன்றத பற்றி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவர் சின்ன வயசு, என்னை விட வயசு பெரியவர், என்னை விட 3-4 வயசு பெரியவர். ஆனால் பழைய கதை அவருக்கு தெரியாது. அவர் பின்னாடி அரசியலுக்கு வந்தது இல்லை, அப்பெல்லாம் ஜாலியாக இருந்தது. சீரியஸ் அரசியலுக்கு வரல, அதனால் அவருக்கு தெரியாது. கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு சாத்தியமில்லைன்னு சொல்கிறீங்கள்ல ஸ்டாலின், போய் வீட்டில் உங்களுடைய ரெக்கார்டெலாம் உங்கள் சண்முகநாதன் இல்லைன்னா அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார், உங்கள் அப்பாவோட பிஏ. அதனால் நான் சொல்கிறது உண்மையான துரைமுருகன்ட்ட கேட்டுப்பார், அவர் சொல்லுவார். 1980 காங்கிரஸ் இந்திரா காந்தி இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் காலில் போய் விழுந்து எம்ஜிஆரை தோக்கடித்தார் எம்பியில். அப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தது, இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க, நீ சொன்னபடி எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் எலெக்ஷன் வருது. ஆமாம், எலெக்ஷன் வருது. இந்த இதுலேயும் எம்ஜிஆரை தோக்கடிக்கணும். ஆமாம், தோக்கடிக்கணும். ரொம்ப வீராதி வீரர்னு பேசுவாங்க. அன்றைக்கி அவர் போய் இந்திரா காந்திகிட்ட பேசுனது இதுதான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரைட்டு, தோக்கடிக்கணும். சரி, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா, ஆமாம் கூட்டணி ஆட்சி கொடுத்துறேன். மொத்தம் 234. ஆமாம் 230 தான். உங்களுக்கு 117, எனக்கு 117. சரி, சாமியே சரணம் அப்படின்ட்டு இந்திரா காந்தியே சரணம்னு விழுந்துட்டு வந்தார். எத்தனை தொகுதி? 1980 இவருக்கு பாதி, காங்கிரஸுக்கு பாதி. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா தமிழ்நாட்டில் 118 ஜெயிக்கணும். இவர் நின்னதே 117. இந்திரா காந்தி நின்னது 117. அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தானே உங்கள் அப்பா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பாதிக்கு பாதி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமில்லைன்னு எப்படி சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள்? உங்களை தான் கேட்குறேன், பழைய ரெக்கார்டு போய் பாருங்கள். அடுத்தது 2006 தனித்தனியாக நின்னாங்க. ஆனால் 118 வேணும். திமுக 92 தான் ஜெயித்தாங்க, மீதி 24 சீட்டு குறைவு. அப்போ காங்கிரஸ் 30க்கு மேலே ஜெயித்தாங்க காங்கிரஸ். அதனால் அன்றைக்கி நடந்தது வந்து கூட்டணி ஆட்சி தான். அன்றைக்கி நடந்தது மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக. ஆனால் கூட்டணி ஆட்சி எப்படி நடந்தது? உங்களுக்கு மந்திரி கொடுக்க மாட்டேன். சோனியா காந்தி அப்போ என்ன சொன்னாலும் தலையாட்டினாங்க. மேடம் மந்திரி வந்து இங்கே கொடுக்க மாட்டேன், நான் 92 தான் மைனாரிட்டி, இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் நான் வந்து பங்கு கொடுக்குறேன்ல, உங்களுக்கு மத்தியில் நான் வந்து ஆட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல. அதுக்கு இவங்க கேட்டாங்க சோனியா காந்தி, மத்தியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு 3 மந்திரி கொடுத்துட்டோமே. 2G எல்லாம் அப்போ தானே கொள்ளையடித்தாங்க, உங்களுக்கு 3-4 மந்திரி கொடுத்துட்டோமே, அது மாதிரி எங்களுக்கு ஒரு 3-4 மந்திரி கொடுங்கன்னாங்க. இல்லை மேடம், அது ஸ்டேட்டில் வேறு, நான் உங்களுக்கு வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அப்போ நடந்ததும் கூட்டணி ஆட்சி தான். 92 வச்சுக்கிட்டு தனிப்பெருமையான ஆட்சியா? அதனால் இப்போ வந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சாத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது அந்த நிருபர் கேட்குறார், மத்திய அரசாங்கத்துடன் உங்கள் உறவு பற்றி கருத்து என்னன்னு. உடனே ஸ்டாலின் அவங்க அப்பாவை செலுத்த வச்சுட்டார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஊனா உறவு உரிமைக்கு. அவர் இது சினிமாவில் வசனம் எழுதுகிற மாதிரி அரசியலில் பேசுவார். உறவுக்கு கை கொடுப்போம் பண்ணார், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு பதில் சொல்கிறார். உறவுக்கு கை கொடுப்போம் ரைட்டு, உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொல்கிறார் அவங்க அப்பா சொன்னார். உங்கள் அப்பா உரிமைக்கு குரல் கொடுத்தாரா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும். காவேரியில் குறுக்கணை கட்டினாங்களே, அப்போ உரிமைக்கு குரல் கொடுத்தாரா இந்திரா காந்தியை எதிர்த்து உங்கள் தந்தை? அப்புறம் எப்படி உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொல்கிறீங்க? சரி, காவேரியை விடுங்க, கச்சத்தீவை பறிச்சாங்கல்ல உங்கள் அப்பா ஆட்சியில் தான், அப்போ உரிமைக்கு குரல் கொடுத்தாரா உங்கள் அப்பா?
அப்போவும் குரல் கொடுக்கலையே. கல்வியை வந்து மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றினாங்களே, அப்போ உரிமைக்கு குரல் கொடுத்தாரா உங்கள் தந்தை? இல்லையே. இந்த நீட் எக்ஸாமெல்லாம் அந்த கொண்டு வந்ததே அவங்க ஆட்சியில் தானே, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில். அப்போ உரிமைக்கு குரல் கொடுத்தாரா? 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அந்த தமிழர்களின் நலனுக்காக உரிமைக்காக குரல் கொடுத்தாரா உங்களது தந்தை? இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து மாநில அரசாங்கத்திலேருந்து பறிக்கிறத கொண்டு வந்ததே உங்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே. அப்போ உரிமைக்கு குரல் கொடுத்தாரா? ஆக இப்போ மட்டும் புதுசாக வந்துக்கிட்டு உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு அப்பா வசனத்தை பேசுகிறாரு. யார் ஏமா அதுக்கு ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பாவே உரிமைக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்த கட்சிக்காரங்களை பற்றி சொல்கிறார். எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்களே, எலெக்ஷன் வந்துட்டா ஒவ்வொருத்தரும் ஹீரோ மாதிரி வேலை செய்வோம். இது உண்மையா? அதில் உண்மை அது எப்படின்னா, ஹீரோ மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, வில்லன் மாதிரி வேலை செய்வாங்க. அதைத்தான் சொல்கிறேன். எலெக்ஷனில் பெருசாக ஹீரோ மாதிரி வேலை செய்கிறதுக்கு என்ன இருக்குது? மக்களுக்கு ஓட்டுரிமை, பூத்துக்கு வந்து ஓட்டு போட போகிறாங்க. இதில் வந்து ஹீரோ மாதிரி வேலை செய்யணும் இருக்குன்னா இவங்க வில்லன் வேலை நிறையா பண்ணுவாங்க. என்னென்ன வில்லன் வேலை? அந்த 97 லட்சம் இருந்ததில் சாரில் அதை பூரா கள்ள ஓட்டாக போடுவாங்க கட்சிக்காரன். அதைத்தான் அப்போ அவர் எப்படி சொல்லிக்கணும், வில்லன் வேலை அதை வந்து போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் அதிக நிறைந்த தொகுதியில் அவங்க இதில் வந்து பூத்தில் போய் சோடா பாட்டில் வீசுவாங்க. பிராமணர்கள் வெளியில் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு சோடா பாட்டில். இது வில்லன் வேலையா ஹீரோ வேலையா? அவங்க செய்கிறது கூட இதுதான். அடிப்பான், கள்ள ஓட்டு போடுவான், செத்தவன் போட்டு எல்லாம் வந்து போடுவான். எல்லாம் வில்லன் வேலை, பயமுறுத்துவான். இதுதான். அதைத்தான் அவர் சொல்கிறார். 4000 ரூபா ஓட்டு கரெக்டாக போய் கொடுத்து போட வைப்பான். எல்லா வில்லன் வேலையும் செய்வார்கள் என் கட்சிக்காரர்னு சொல்லுங்கள். இந்த இதில் பாதி வில்லன் வேலை அதில் சாத்தியம் இல்லை. 97 லட்சத்தை எடுத்துட்டான், கள்ள ஓட்டு போட முடியாது. ஏதோ ஒரு 5-10 லட்சம் போடலாம், 97 லட்சம் போட முடியாது. அதனால் 4000 கொடுக்கலான்னு நம்பிக்கையில் இருக்கீங்க. அதுவும் பார்ப்போம் எப்படி கொடுக்க. பயமுறுத்த முடியாது. இந்த தடவை துணிஞ்சிட்டாங்க. இந்த தடவை நீ பயமுறுத்தினீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்னா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் விசிலுக்கு போட்டு போயிடுவான். ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு, திமுகவுக்கு போட மாட்டான். ஆக இந்த தடவை உங்கள் கட்சி வில்லனாக வேலை செய்தாலும் வெற்றிக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிறோம். ஸ்டாலின்னு சொல்கிறாரு, 2.5 கோடி ஓட்டு வாங்கணுமா அவர் இந்த எலெக்ஷன். 2.5 கோடி ஓட்டு, மொத்த ஓட்டே 5 கோடியோ சம்திங். அப்போ 50% அவர் வாங்க போகிறாராம். போன எலெக்ஷனில் எவ்வளோ வாங்கினீங்க? 1.5 கோடி வாங்கினீங்க. அதுவே தில்லுமுள்ளு. இப்போ 87 லட்சம் போயிடுச்சு, 97 லட்சம் போயிடுது. அப்புறம் எப்படி 2.5 கோடி வாங்குவீங்க? இப்போ அருமையான கற்பனை. ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கனவுல கூட நடக்காது ஸ்டாலின் அவர் அப்படிங்கிறத. இறுதி காலத்தில் இன்னும் சில நாட்களில் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போகப் போகிறீர்கள். சும்மா வைகாப்புக்கு பேசாதீங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு அடுத்த கட்ட செய்தி. அவர் இன்றைக்கி பேசின எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். பிஜேபியிலையும் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஏடிஎம்கேலையும் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்ல தெரியாது எந்த தலைவருக்கும். அதனால் நம்மளே பதில் சொல்லிடலாம் அவருக்கு அப்படின்னு இந்த இதுக்கும் எங்களுடைய பதிலை ஸ்டாலினுக்கு பதிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது தயாநிதி மாறன். ரொம்ப நாளாச்சு அவர் பேசவே இல்லை, அமைதியாக இருந்தார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். தயாநிதி மாறன் விஜயோட ரசிகர். நம்ம விஜய் ஆளுங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், விசில் அடிங்க. தயாநிதி மாறன் உண்மையிலேயே விஜயுடைய தீவிர ரசிகர். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 15 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். அப்போ விஜய் அவருடைய பசங்கள்லாம் சின்ன பசங்க, தயாநிதி மாறன் பசங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்பா சன் டிவி நம்ம டிவி, எங்களுக்கு விஜய்னா உயிர், நீங்கள் விஜயை வந்து சன் டிவியில் பேச வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், அவர் நடிகர்ப்பா, நான் மத்திய அதெல்லாம் தூக்கி போடுங்கப்பா, விஜய் எங்களுக்கு வேணும் அப்படின்னாரு. உடனே தயாநிதி மாறன் விஜய்க்கு ஃபோன் பண்ணார். விஜய் என்னன்னு கேட்கும்போது, என் பசங்க எல்லாம் உங்களை ரசிகராக இருக்காங்க, நானும் உங்கள் ரசிகர் ஆகிட்டேன், அதனால் நீங்கள் எங்கள் சன் டிவியில் பேட்டி கொடுக்கணும். அப்போ விஜய் சொல்லிட்டாரு, நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, சன் டிவி உங்கள் கை, நீங்கள் சொன்னால் சரின்ட்டார். அப்போ அவர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசுவார். உடனே 2வது கண்டிஷன் போடுறார், உங்களை நானே இன்டர்வியூ எடுக்கணும்னு என் பசங்க விரும்புகிறாங்க, நேர்காணல் நான் எடுக்கணும். சரின்ட்டாங்க. அப்படியே சன் டிவிக்கு வர வச்சு அப்படியே 2 பேரும் நடந்து போகிற மாதிரி போய் இதே தயாநிதி மாறன் தான் இன்டர்வியூ எடுத்தார். விஜய் பசங்களுக்கு போட்டு காமிச்சார். அன்றிலேருந்து நானும் ரசிகன்னார். இப்போ வில்லன் ஆகிட்டார். ஏன்னா ஸ்டாலின் கோச்சுக்குவார்ல, உதயநிதி கோச்சுக்குவார்.
அடுத்த எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, ரைட்டு நம்ம வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு இப்போ திட்டுறாரு. என்ன திட்டுறாரு, பாஜகவின் பி டீம் விஜய். கொஞ்சமாச்சும் பொருத்தமாக பேசணும்ல. பாஜகவோட பி டீம் விஜய்னா பாவம் ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கேட்காம கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்புறம் பாஜகவோட பி டீம் விஜய்னா எப்படி? கெடுத்ததே உங்கள் உதயநிதி தானே. உங்கள் உதயநிதி தானே இந்த எல்லா வேலையும் பண்ணார். அப்போ உங்கள் உதயநிதி தான் பாஜகவின் பி டீமு. அதை வச்சு தான் விஜய்க்கு கெடுதல் பண்ணார். சரி, அடுத்து பாஜகவின் பி டீம்னு ஒரு சொல்கிறாருன்னு வைங்க, தயநிதி மாறன். அது உண்மையாக இருந்தால் இந்த பராசக்தி படத்தை எடுத்துகிட்டு எல் முருகனை வந்து உதயநிதி ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி அந்த உங்கள் பொங்கல் விழாவில் எங்கள் டீமை கலந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு இந்த டீமை, பராசக்தி டீமை வந்து கலந்துக்க சொல்லி அதை போய் மோடிட்ட போய் இவங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி எடுத்த படமே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்த படம், அதை கொண்டு போய் இவர்கிட்ட வந்து மோடிட்ட அறிமுகப்படுத்தி எல்லாம் பண்ணாங்களே தயநிதி மாறன். அப்போ யார் பி டீம்? உங்கள் உதயநிதி பி டீமா இல்லை விஜய் பி டீமா? உங்களுக்கு நீங்கள் பிஜேபியோட பி டீமாக இருக்கிறதுனால தான் உங்கள் சன் எஃப்எம்முக்கு லைசன்ஸ் கிடைக்காத போது அருண்ஜேட்லிங்கிற மந்திரியை பாஜக மந்திரியை வச்சு எப்படி வாங்கினீங்க ரகசியம்? அப்போ யார் பி டீம்? பிஎஸ்என்எல் இதில் வந்து முறைகேடு நடந்து உங்கள் மேலே வழக்கு இருக்குது, உங்கள் அண்ணன் மேலேயும் வழக்கு இருக்க. சன் டிவி என்ன அதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் வச்சுருக்காங்க. காரணம் உங்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் ரகசிய தொடர்பு. அப்போ யார் பி டீம்? நீங்கள் தானே. உங்கள் வெங்கையா பாஜகவின் வெங்கையா நாயுடு தான் வந்து உங்கள் கருணாநிதி சிலையை திறந்து வச்சார். நாணயத்தை வெளியிட்டது ராஜ்நாத் சிங் வந்து சமாதியை கும்பிட்டுட்டு நாணயத்தை திறந்து வைத்தார். இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஆக உண்மையான பாஜகவுடைய பி டீம் நீங்கள் தான். அவர் பாவம் விஜய் இப்போ வந்துக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, பாடத்தை வெளியிட முடியலை. நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு அப்பட்டமாக பேசலாமா? வீட்டுக்கு போனால் இருக்குது, உங்கள் பசங்க உங்களை விட மாட்டாங்க. எல்லாம் விஜய் ரசிகர்கள். நீங்களும் விஜய் ரசிகர்கள் தான், இருந்தாலும் மனசாட்சியை அப்படி அடகு வைத்து விட்டு பேசுகிறீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.